எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பீட்ரூட் கரெக்டாக 1/2 kg இருக்குது. இந்த பீட்ரூட்டுக்கு நான் 3 ஓரளவுக்கு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை நான் நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் கட்லெட் பண்ண நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேனில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சை நான் தட்டி போட்டிருக்கேன். அது கூட ஒரு 3 பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா தட்டினதை கிளறிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். தண்ணி விட வேண்டாம், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிற ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே பீட்ரூட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தண்ணியே சேர்க்கலை அப்படின்னா தான் நமக்கு நல்ல கட்லெட் கரெக்ட் பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு நம்ம அவுட்ரு கோட் கொடுக்கறதுக்கு நான் மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ஒரு கோட் கொடுக்குற மாதிரி நீங்கள் இதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கட்டும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். மிதமான தீயாக வச்சுக்கோங்க. அந்த உருண்டையை எடுத்துட்டு கையில் வச்சு அதை அப்படியே நல்லா அழகு ரவுண்டாக தட்டிக்கோங்க. தட்டையாக தட்டிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குண்டாக இருந்தால் கட்லெட் நல்லா இருக்காது. கொஞ்சம் தட்டையாக இருக்கட்டும். இதை நம்ம மைதா மாவில் அப்படியே விட்டு டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கையில் ஈரலாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படியே நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். இப்படி எடுத்துகிட்டு இதை நம்ம இப்போ அப்படியே பொரிச்செடுக்க போகிறோம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணலாம். சுவையான பீட்ரூட் கட்லெட் ரெடி. இப்போ நம்ம பீட்ரூட்டில் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த கட்லெட் நம்ம சீக்கிரமாகவே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டீ டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த பீட்ரூட் இருந்தால் நம்ம ஈஸியாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கட்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.